அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு வசந்தம் டிவி வழங்கும் ரமலான் வசந்தம் விசேட இஃப்தார் முஸ்லிம் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். இன்றும் கூட மிக முக்கியமான ஒரு தலைப்பிலே கலந்துரையாடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே அனாதைகளை பராமரிப்போம் என்பதுதான் இன்றைய எங்களுடைய தலைப்பு பொருளாக அமைந்திருக்கின்றது. மிக முக்கியமான ஒரு காத்திரமான தலைப்பு. அண்மை காலமாக நாங்கள் அனாதைகளுடைய விவகாரங்களை அதிகமாக சமூக வலைத்தளங்களிலே பிரதான செய்தித்தாள்களிலே கேள்விப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். எனவே எங்களுடைய நாட்டிலும் ஏராளமான நிறுவனங்கள் இருக்கின்றன, நிலையங்கள் இருக்கின்றன அனாதைகளை பாதுகாப்பதற்காக வேண்டி, அவர்களை பராமரிப்பதற்காக. எனவே நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலே அனாதைகளை பராமரிப்பவர்களுக்கு சொல்லப்பட்ட சிறப்புகள், அனாதைகள் என்பவர்கள் யார் என்ற விடயங்களை கலந்துரையாடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சிக்காக வேண்டி மிக முக்கியமான ஒரு ஆலிம் கலையகத்தில் இருக்கின்றார்கள். அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்களில் ஒருவரும், அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவின் உதவி பொதுச் செயலாளரும், எமிஸ் நிறுவனத்தின் கௌரவ பணிப்பாளருமான ஷேக் MSM தாசிம் கஃபூரி அவர்கள். நிகழ்ச்சிக்குள் அவர்களை சலாம் கூறி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீண்ட நாட்களுக்கு பின்னால் மீண்டும் ஒரு சந்திப்பு. முதலிலே சொல்லுங்கள், அனாதைகள் என்பவர்கள் யார்? பிஸ்மில்லா, அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா, அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலா இந்த ரமலான் மாதத்தின் அருட்பாக்கியங்களை நம் அனைவர்களுக்கும் தர வேண்டும் என்ற துஆ பிரார்த்தனையோடு இறுதி பத்திலே நாம் இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பத்தில் அதிகமாக அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஃபு அன்னி என்ற பிரார்த்தனையை அதிகமாக ஓதிக்கொள்வார்கள். எனவே இந்த ரமலானில் அல்லாஹ் எந்த மக்களுக்கு அருள் பாலித்து பாவங்களை மன்னித்து நரகை விட்டும் விடுதலை அளிக்கின்றானோ அனைவர்களையும் அந்த கூட்டத்தில் அல்லாஹ் சேர்க்க வேண்டும் என்ற துஆ பிரார்த்தனையோடு இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கிய இந்த தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு, அதன் பணிப்பாளர் சபையினருக்கு எமது நன்றிகளை நாங்கள் ஆரம்பத்திலே கூறிக்கொள்கின்றோம். சகோதர சகோதரர்களே, நீங்கள் கேட்ட முதலாவது கேள்வி, அதாவது அனாதைகள், யத்தீம்கள் என்றால் யார்? பொதுவாக சமூகத்தில் இன்று பல ஆயிரக்கணக்கான அனாதை பிள்ளைகள் இருக்கின்றார்கள். பல அனாதை நிலையங்கள் இருக்கின்றன. இன்னும் சிறுவர் பராமரிப்பு நிலையம் என்று அல்லது வயோதிபர் பராமரிப்பு நிலையங்கள் என்று ஆங்காங்கே இருப்பதை காணலாம். என்றாலும் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அனாதைகள் என்றால் பொதுவாக தந்தையை இழந்த பிள்ளை, அதாவது தந்தை மரணித்திருக்கின்ற நிலைமையில் இருக்கின்ற பிள்ளைகள்தான் அனாதை பிள்ளைகள். அதற்கும் வயது எல்லை இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தையினுடைய சிறப்பையும் கூறியிருக்கின்றார்கள். பொதுவாக ஒரு தந்தை ஒரு பிள்ளைக்கு பாதுகாப்பு அரணை போன்று இருக்கின்றது. அந்த அரண், அந்த சுவர் உடைந்து விட்டால் எல்லாம் உடைந்து விடும். அந்த குழந்தையையும் அந்த குழந்தையை பார்ப்பதற்கும் அநேகமாக யாரும் இல்லாத நிலைமை உருவாகும். அது மாத்திரமல்ல, தந்தையினுடைய சிறப்புகளும் ஏராளம். நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு முறை ஒரு சஹாபி கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் தோழமை கொண்டு நடக்கக்கூடிய மனிதர்களில் முதன்மையான மனிதர் யார் என கேட்ட பொழுது உனது தாய் என கூறினார்கள். அதன் பின்னால் 3 முறை நபி அவர்கள் கூறினார்கள் உனது தாய். 4வது முறைதான் உனது தந்தை என கூறினார்கள். தந்தை இருக்கும் பொழுது ஒரு பிள்ளைக்கு பயம் கிடையாது. தந்தையின் கழுத்திலே ஏறி உலகத்தை நாம் பார்த்திருப்போம், வானத்தை அண்ணாந்து பார்த்திருப்போம், நாங்கள் பல காட்சிகளை பார்த்திருப்போம். ஆனால் தந்தை இல்லாவிட்டால் ஒரு பிள்ளைக்கு வேறு யாரும் கிடையாது உலகத்தில். எனவேதான் வேறு யாரும் கிடையாது. உம்மா, அதாவது தாயை போன்றுதான் தந்தையும். எனவேதான் குர்ஆனும் கூறுகின்றது, பெற்றோருக்கு அதிகமாக துஆ செய்யுங்கள். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா என்ற துஆவை நாங்கள் தாய்க்கு மாத்திரமல்ல தந்தை இருவருக்கும் நாங்கள் அதிகமாக கேட்க வேண்டும். எனவே தந்தை எப்பொழுது மரணிக்கின்றாரோ அந்த நேரத்தில் கைவிடப்படுகின்ற பிள்ளைகள், அதிலும்
சிறு பிள்ளைகள் அனாதை பிள்ளைகளாக யத்தீம்களாக கணிக்கப்படுகின்றார்கள். இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே தந்தையை இழந்த பிள்ளைகளுக்கு தான் அனாதை யத்தீம் என்று சொல்லப்படும் என்பதை மிக தெளிவான முறையில் சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்ததாக சொல்லுங்கள், இந்த யத்தீம்களை அனாதைகளை பராமரிப்பதற்கு சொல்லப்பட்ட சிறப்புகள். நிச்சயமாக அனாதை பிள்ளைகளுக்கு ஒரு மனிதன் செய்கின்ற உதவிகள் அல்லது ஒத்துழைப்புகள் அல்லது காட்டுகின்ற கருணைகள், இதற்கு ஏராளமான நன்மைகள் இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஹைரு பைத்தின் ஃபீஹி யத்தீமுன் யுஹ்ஸனு இலைஹ். வீடுகளில் மிகச் சிறந்த ஒரு வீடு, அந்த வீட்டிலே ஒரு அனாதை பிள்ளை இருக்க அந்த பிள்ளைக்கு நல்லுபகாரம் செய்யப்படுகின்ற வீடு தான் மிகச்சிறந்த வீடாகும் என கூறினார்கள். அதே போன்று வீடுகளில் மிக கெட்ட வீடு, வஷர்ரு பைத்தின் ஃபீஹி யத்தீமுன் யுஸாஉ இலைஹ். வீடுகளில் மிக கெட்ட வீடு எந்த வீடு என்றால், அங்கேயும் ஒரு அனாதை இருக்க அந்த அனாதை பிள்ளைக்கு நல்லுபகாரம் செய்யாமல் அநீதி இழைக்கப்படுமோ அந்த அனாதை பிள்ளைக்கு, அந்த வீடு தான் மிக கெட்ட வீடு என்றும் கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உம்மத் ஹைர உம்மத். ஹைர் என்ற வார்த்தை பல்வேறு சந்தர்ப்பங்களில் பாவிக்கப்படுவதை காணலாம். எனவே இந்த வீட்டுக்கும் ஹைர் என்று பாவிக்கப்படுகின்றது. அந்த வீட்டிலே ஒரு ஹைரான வீடு என்றால் அங்கே ஒரு அனாதை பிள்ளை இருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் பார்க்கின்றோம், காலத்தின் அடிப்படையிலே அல்லது இந்த வட்ட காலம் சுழன்று வருகின்ற இந்த வேகமான இந்த உலகத்திலே அனாதை பிள்ளைகள் என்பது எடுத்து வளர்க்கப்படுகின்ற வீடுகள் மிக மிக குறைவு. எனவே தான் அனாதை நிலையங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று முன்னோர்கள் கூறினார்கள். அதற்கமைய பல அனாதை நிலையங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதை காணலாம். எது எப்படி இருந்தாலும் அனாதை பிள்ளைகளுக்கு அதிகமாக நாங்கள் அன்பு காட்ட வேண்டும், உதவி செய்ய வேண்டும், உதவி கரங்களை நீட்ட வேண்டும். எந்த அளவுக்கென்றால் தலையை தடவினால் தலையிலுள்ள முடி அளவுக்கு அவனுக்கு நன்மை எழுதப்படுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். வேறு எந்த பிள்ளைக்கும் அந்த பாக்கியம் கிடையாது, அனாதை பிள்ளைக்கு. அது மாத்திரமல்ல, நபி அவர்கள் இன்னும் ஒரு நல்லதொரு செய்தியை சொன்னார்கள் இந்த உம்மத்துக்கு. நானும் அனாதை பிள்ளையை பராமரிப்பவனும் சுவர்க்கத்தில் இவ்வாறு இருப்பேன் என்று தங்களுடைய 2 விரல்களை இவ்வாறு சேர்த்து காட்டினார்கள். நடுவிரலையும் ஆட்காட்டி விரலையும் களிமா விரலையும் ஒன்றாக இணைத்து அனாதையை பராமரிக்கக்கூடியவன், அனாதை பிள்ளைக்கு உதவி செய்கின்றவன், கருணை காட்டுகின்றவன், எடுத்து வளர்க்கின்றவன், அவனும் நானும் சுவர்க்கத்தில் இவ்வாறு இருப்பேன் என்று நபி அவர்கள் கூறுவதாக இருந்தால் இதன் சிறப்பினை நாங்கள் வேறு எங்கும் அறிய தேவை கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவு கூறியிருப்பதை காணலாம். ஏன் அலம் யஜிதிக யத்தீமன், அல்லாஹு தாலா கூறுகின்றான், நபியே உங்களை நாம் ஒரு அனாதையாக நாங்கள் காணவில்லையா, அனாதை பிள்ளையாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை மரணித்திருக்கின்ற நிலைமையில் நபி அவர்கள் ஒரு அனாதையாக இருந்தார்கள். எனவே நபி அவர்களுக்கு அதனுடைய தாக்கம் தெரியும். நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். எனவே தான் இப்படியான இந்த பெற்றோரை இழந்த பிள்ளைகள் அவர்களுக்கு கிடைக்கின்ற வெகுமதிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் கூறியிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் அனாதைகள், அது எங்கிருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்கின்ற மனப்பான்மையை நாங்கள் கொண்டு வர வேண்டும். ஒன்றும் இல்லாவிட்டாலும் நல்ல வார்த்தைகளை அவர்களை அரவணைத்து, நபி அவர்கள் சொன்னார்கள், தலையை தடவினாலும் அதற்கு நன்மை இருப்பதாக. எனவே இப்படியாக நன்மைகளை பெறுவதற்கு நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். அதுவும் ரமலான் மாதம் அதற்கு இன்னும் அதிகமாக நன்மையை ஈட்டித் தருகின்ற காலம். இப்பொழுது நாங்கள் பார்க்கின்றோம், பல்வேறு அனாதை நிலையங்கள் இருக்க அனாதை பிள்ளைகள் பராமரிக்கப்படுவதை காணலாம். முடிந்த உதவிகளை நாங்கள் செய்கின்ற மனப்பான்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அனாதைகளை பராமரிப்பதன் சிறப்புகளை பற்றி மிக தெளிவான முறையிலே அல் குர்ஆனிய வசனங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களை சொல்லி காட்டி விளங்கப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய விடயத்திலே நாங்கள் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். நாங்கள் சமகாலத்திலே படு மோசமான செய்திகளை எல்லாம் கேள்விப்படுகின்றோம். அதே போன்று செய்தித்தாள்களிலே சமூக வலைத்தளங்களிலே பார்க்கின்றோம். எனவே அனாதைகளுடைய
விடயத்திலே நாங்கள் விளையாடக்கூடாது. அல்லாஹ் நெருப்பை தின்னக்கூடியவர்கள் என்று குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். அடுத்ததாக சொல்லுங்கள், இந்த அனாதைகளுடைய யத்தீம்களுடைய சொத்துக்களை அபகரிக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய சொத்துக்களை சூறையாடக்கூடியவர்களுக்கு சொல்லப்பட்ட விபரீதங்கள், தண்டனைகளை பற்றி. உண்மையில் அனாதை பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், சூரத்துல் கௌஃபிலே ஹில்ர் என்ற ஒரு நல்லடியார் அவர்களுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பிரயாணம் மேற்கொள்கின்றார்கள். அவர்கள் செய்கின்ற காரியங்களை பற்றி கேட்கக்கூடாது என கூறி இறுதியிலே அங்கே ஒரு சிவர் சாய்ந்திருக்கின்ற நிலைமையில் அதனை சரிப்படுத்தி பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு கீழால், அந்த சுவருக்கு கீழால் 2 அனாதை பிள்ளைகளுக்கு அவர்களுக்குரிய ஒரு சொத்து இருக்கின்றது. எனவேதான் அவர்கள் பருவ வயதை அடையும் வரை அந்த சுவர் சரியாக இருக்க வேண்டும். எனவேதான் அந்த காரியத்தை நான் செய்தேன் என்று சொல்லுகின்ற விடயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு முன்னால் நடந்த விடயம். மூசா நபியினுடைய காலத்திலே நடந்த ஒரு நிகழ்வு. இஸ்லாத்துக்கு அங்கு இஸ்லாம் இருந்த என்ன என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு முன்னால் அன்றும் அனாதைகள் நல்ல முறையிலே அவர்கள் பாதுகாப்பாக அவர்கள் பராமரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய சொத்துக்களும் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. எனவேதான் அந்த அமானிதங்கள் பொதுவாக குர்ஆன் சொல்கின்றது, அனாதை பிள்ளைகளினுடைய யத்தீம்களினுடைய சொத்துக்களை யார் உண்கின்றார்களோ சாப்பிடுகின்றார்களோ அது எதற்கு சமன் என்றால் நெருப்பை சாப்பிடுவதற்கு சமன். தனது வயிற்றிலே அவன் நெருப்பை சாப்பிடுவதற்கு சமன் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். எனவே அதை விட வேறொன்றும் கிடையாது. யாரும் நெருப்பை சாப்பிட மாட்டார்கள். என்றாலும் அந்த அனாதை பிள்ளைகளினுடைய அந்த சொத்தை சாப்பிடுவது அல்லது அபகரிப்பது என்பது மிகப்பெரிய பாவம். நிச்சயமாக இன்று இந்த ரமலான் எங்களது பாவங்களுக்கு நான் இன்னும் ஒரு சில விடயங்களை மாத்திரம் ஞாபகப்படுத்துகின்றேன். பாவங்களுக்கு பரிகாரம் ஏராளம் இருக்கின்றன. ஆனால் நாங்கள் அதனை நம்மத்தில் நமது உள்ளத்திலே அதனுடைய தாக்கம், அதனுடைய விபரீதத்தினுடைய அளவு எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்துவது மிகவும் குறைவு. உதாரணமாக அடுத்தவனை பற்றி புறம் பேசினால் சொந்த சகோதரன் மரணித்திருக்கின்ற நிலைமையில் அவனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆனால் எத்தனை பேருக்கு அதனுடைய அச்சம் ஏற்படுகிறது? தாக்கம் பிரதிபலிக்கவில்லை. இல்லை. இது போன்றுதான் அனாதை பிள்ளைகளுடைய விடயங்களும். எத்தனை பேர்கள் அனாதை பிள்ளைகளுக்கு உதவி செய்கின்றார்கள், அனாதை நிலையங்களுக்கு எத்தனை பேருக்கு உதவி செய்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, அனாதை பிள்ளைகளுடைய சொத்துக்களை எந்த அளவு எப்படி பாதுகாக்கப்படுகின்றது. ஆனால் அதிகமானவர்கள் அந்த விடயத்திலே தான் தோன்றித்தனமாக அல்ல, மிகவும் பொடுபோக்காக இருப்பதை காணலாம். அவ்வாறு சாப்பிடுவது ஹராம். அல்லாஹ்வும் கூறுகின்றான், நெருப்பை சாப்பிடுவதற்கு சமன் என்று. தயவு செய்து இந்த விடயத்திலே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். மிக கடுமையான விபரீதங்களை சொன்னார்கள். இறுதியாக சொல்லுங்கள், இந்த அனாதைகளை சமூகத்திலே அவர்களை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கு சமூக தலைவர்கள் என்னென்ன விடயங்களை மேற்கொள்ள? நிச்சயமாக ஜஸாக்கல்லாஹ் ஹைரா ஷேக் அப்துல் ரஹ்மான் அவர்களே. முதலாவது நாங்கள் அந்த யத்தீம் என்ற வார்த்தையை நாங்கள் அதிகமாக அவர்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. நிச்சயமாக அவர்களும் சமூகத்தில் நல்லவர்களாக வளர்ந்து பிரஜைகளாக மாற வேண்டும். இஸ்லாத்தில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு கிடையாது. எனவே அனாதை அல்லது அனாதை பிள்ளைகள் தாழ்ந்தவர்கள், அடுத்தவர்கள் தான் மேலானவர்கள் என்ற அந்த வார்த்தையும் கிடையாது, அந்த எண்ணமும் வரக்கூடாது. எனவே தான் என்று அனாதை நிலையம் என்ற வார்த்தை என்ற வார்த்தை அரசாங்கத்தினால் தடை செய்யப்படுகின்றது. சிறுவர் பராமரிக்கப்படுகின்ற நிலையம் அவ்வாறு. எனவே அந்த கௌரவத்தை அவர்களுக்கு நிச்சயமாக நாங்கள் கொடுக்க வேண்டும். அவர்களுக்குரிய மரியாதையை நாங்கள் கொடுக்க வேண்டும். அவர்களும் சமூகத்திலே நட்பிரஜைகளாக வாழ வேண்டும். அவர்களும் முன்னேறி வர வேண்டும். எனவே நாங்கள் அவர்களுக்கு போதிய கல்வி அறிவாக இருந்தாலும் என்னெந்த துறைகளில் அவர்களுக்கு ஆர்வம் இருக்கின்றதோ அதற்கமைய அவர்களை நாங்கள் சரியான வழியை காட்டினால் அல்ஹம்துலில்லாஹ் அதற்கு நாம் மரணித்தாலும் சதக்கத்தும் ஜாரியாவாக எமக்கு யார் யார் அதனை மேற்கொள்கின்றார்களோ நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நிச்சயமாக
இப்படி இன்றைய நிகழ்ச்சியிலே அனாதைகளை பராமரிப்பது சம்பந்தமாக மிக தெளிவான விடயங்களை நாங்கள் கலந்துரையாடினோம். அந்த வகையிலே சமூகத்திலே இருக்கக்கூடிய யத்தீம்களை நாங்கள் பராமரிக்க வேண்டும், அவர்களுடைய சொத்துக்களிலே நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அண்மை காலமாக வக்ஃபுடைய சொத்துக்கள் பற்றி, அனாதைகளுடைய சொத்துக்கள் பற்றி அதிகமாக பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் வக்ஃபுடைய சொத்துக்கள் சம்பந்தமாக நாங்கள் தனித்தலைப்பிலே கலந்துரையாடவிருக்கின்றோம். எனவே இன்றைய நிகழ்ச்சியிலே அனாதைகளுடைய அவர்களை பராமரிக்கும் அந்த விதம் சம்பந்தமாக பேசியிருந்தோம். பேசப்பட்ட விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்தால் நிச்சயமாக எமக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றேன். சிரமம் பாராது இன்றைய தினம் எங்களுடைய கலையகத்திற்கு வந்து நல்ல பல கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொண்ட அஷேக் MSM தாசிம் கஃபூரி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். வையக் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த அளவில் இன்றைய ரமலான் வசந்தம் விசேட இஃப்தார் முஸ்லிம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. உதவி தயாரிப்பாளர் முஹம்மது அஃப்னாஸோடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.